இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை குருமா பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கக்கூடிய முட்டை குருமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முட்டைக்கறி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால் கரெக்டாக மிளகாய் அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து, இதில் பட்டை கிராம்பு கடுகோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கருவேப்பிலை, வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரைச்சொல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இது கூடயே சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு துண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதையும் அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போதும். தக்காளி போட்டு ரொம்ப மசிய வேணாம், லைட்டாக வதக்கினாலே போதும். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மசிச்சு தான் நான் போடுறேன். இங்கே பாதியை வெட்டி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. 4 முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முட்டையும் போட்டாச்சு, உப்பும் கரெக்டாக இருக்குது. மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு இறக்கிக்கலாம். ரொம்ப நல்லா ரெடியாகிருச்சு. இதில் வேகிறதுக்கு அதிகமாக எதுவுமே இல்லை, நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு தானே போட்டிருக்கோம். அதனால் அந்த தேங்காயோட வாடை மட்டும் மாறுறதுக்காக தான் நம்ம 2 நிமிஷமே கொதிக்க வச்சுருக்கோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறம் ரைஸ் பத்திரி செஞ்சிங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு அந்த அளவுக்கு சூட் ஆகாது, இருந்தாலும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி. ரொம்ப டைம் எடுக்காது, கம்மியான டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.